அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 8வது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சொல் பொருள் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்பத்தமிழ் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, சமூகம் மக்கள் குழு, அசதி அப்படின்னா சோர்வு. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள், மேதினி உலகம், ஊழி நீண்ட தெருக்களப்பகுதி, உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. அடுத்து சிலப்பதிகாரம் பாருங்கள். திங்கள் அப்படின்னா நிலவு, கொங்கு அப்படின்னா மகரந்தம், அலர் அப்படின்னா மலர்தல், திகிரி யானை சக்கரம், பொற்கோட்டு புன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல். அடுத்து வந்து காணி நிலத்தில் பாருங்கள். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் பெயர், மடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள், சித்தம் அப்படின்னா வந்து உள்ளம். அடுத்து அறிவியல் ஆத்திச்சூடி. இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்த ஒன்றுபட்டு ஔடதம் மருந்து. மூதுரை அப்படின்னா மாசர குற்றமில்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல், தேசம் அப்படின்னா நாடு. அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி, தூற்றும்படி இகழும்படி மூதோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி, வற்றாமல் குறையாமல். ஆசாரக்கோவை. நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு, எல்லாரையும் சமமாக பேணுதல், நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். கண்மணியே கண்ணுரங்கு. அதில் பார்த்தீங்கன்னா நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை, பண் அப்படின்னா இசை, பார் அப்படின்னா உலகம், இலைத்து அப்படின்னா பதித்து அப்படின்றது. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அனுப்பிடுறேன், பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நானிலம் படைத்தவன் அப்படின்னா வலிமை பெற்ற, மரம் வீரம், சமர் போர், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, நல்கும் தரும், களம் கப்பல், கழனி அப்படின்னா வயல், ஆழி அப்படின்னா கடல். கடலோடு விளையாடு, கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி, மின்னல் வரி மின்னல் கோடு, அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள். பாரதம் அன்றைய நாற்றங்கல்ல, மெய் உண்மை, தேசம் அப்படின்னா நாடு. பராபரக்கண்ணி அப்படின்றது தண்டருள் குளிர்ந்த கருணை, பணி அப்படின்னா தொண்டு, கூர் அப்படின்னா மிகுதி, எய்தும் கிடைக்கும், செம்மையார்க்கு சான்றோர்க்கு, எல்லாரும் எல்லா மக்களும், ஏவல் தொண்டு, அல்லாமல் அதை தவிர, பராபரமே மேலான பொருள். நீங்கள் நால்வர் அதில் பார்த்தோம் அப்படின்னா சுயம் அப்படின்னா தனித்தன்மை, உள்ளீடு உள்ளே இருப்பவை, ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஞ்சினர் பயந்தனர், கருணை அப்படின்னா இரக்கம், வீழும் விழும், ஆகாது முடியாது, நீல் நிலம் பரந்த உலகம், முற்றும் முழுவதும், மாறி மலை பூதாளம் பூமி, கும்பி அப்படின்னா வயிறு, பார் அப்படின்னா உலகம். ஸோ 6ஆம் வகுப்பு இதோட முடிஞ்சு. அடுத்த 7ஆம் வகுப்பு பார்க்கலாம். அது வந்து ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும், எங்கள் தமிழ் அப்படின்றதில் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும், குறிக்கோள், விரதம் நோன்பு, பொழிகின்ற அப்படின்னா தருகின்ற, ஒன்றல்ல இரண்டல்ல, ஒப்புமை இணை, முகில் மேகம், அற்புதம் வியப்பு, உபகாரி வள்ளல். காடு அப்படின்றதில் வந்து ஈன்று அப்படின்னா தந்து, கழித்திட மகிழ்ந்திட, கொம்பு கிளை, நவரசம் விடமுள்ள பாம்பு, நச்சரவும் விடமுள்ள பாம்பு, அதிமதுரம் மிகுந்த சுவை, விடுதி அப்படின்னா தங்கும் இடம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி, துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல், புலி தங்கிய கொகை அப்படின்றது வந்து சிற்றில் சிறுவீடு, யாண்டு எங்கு எங்கே கற்குகை, ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சை வளம் பாருங்கள். சூரன் அப்படின்னா வீரன், வாரணம் யானை, பொக்கிசம் செல்வம், பரி குதிரை, சாஸ்தி மிகுதி, சிங்காரம் அழகு, விஸ்தாரம் பெரும்பரப்பு, கமுகு பாக்கு, மதலை. அடுத்து வந்து கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கத்தில் மதலை அப்படின்னா தூண், சென்னி அப்படின்னா உச்சி, நெகிழி தீச்சுடர், உறவு நீர் பெரும் நீர் பரப்பு, அழுவம் கடல், கரையும் அலைக்கும், வேய மடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாதது, சாந்து பூசப்பட்ட மடம். கவின்மிகு கப்பல் அப்படின்னா உரு அழகு, வங்கம் கப்பல், போல அப்படின்னா பிளக்க, வங்குல் காற்று, கோடு உயர் கரை உயர்ந்த, நீகா நாவாய் ஓட்டுவோன், மட உள்ளேரி. கலங்கரை விளக்கம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்பத்தமிழ் ஒளி. இதில் வந்து எத்தனைக்கும் முயலும் பருதி, கதிரவன் வெறுப்பு, மழை அன்னதோர் அப்படி ஒரு, காழனி வயல், கார்முகில் மழை மேகம், நிகர் சமம், துயின்றிருந்தனர் உறங்கி இருந்தனர்.
அடுத்து வந்து வைப்புழி பொருள் சேமித்து வைக்கும் இடம், கோட்பட ஒருவரால் கொல்லப்படாது, வாய்த்தியில் வாய்க்கும்படி கொடுத்தலும், விச்சை அப்படின்னா கல்வி, பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள், வனப்பு மகிழ்ச்சி, நெடி நாற்றம், பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி. ஸோ வனப்பு பூரிப்பு ரெண்டுமே எதை குறிப்பிடுது அப்படின்னா மகிழ்ச்சி குறிப்பிடுது. மழலை அப்படின்னா குழந்தை, மேனி அப்படின்னா உடல். கீரை பாத்தியும் குதிரையும், வன்கீரை வளமான கீரை, பரி குதிரை, முட்டா போய் முழுதாக சென்று, கால் வாய்க்கால் குதிரையின் கால், மறித்தல் தடுத்தல் மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல், விசும்பு அப்படின்னா வானம். விருந்தோம்பல் மாறி மழை, வராதிருந்த வறண்டிருந்த, புகுவாக மடமகள் உணவாக மடமகள் இளமகள், நல்கினால் கொடுத்தால், மூன்றில் வீட்டின் முன்னிடம், திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது. அடுத்தது வயலும் வாழ்வில் வந்து குழி அப்படின்னா நில அளவை பெயர், சாலை அப்படின்னா புடவை, சான் நீட்டல் அளவை பெயர், மடை வயலுக்கு நீர் வரும் வழி, மணி முற்றிய நெல், கழலுதல் உதிர்தல், சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருளுக்கு பேர் தான் சும்மாடு. வையம் அப்படின்னா உலகம், வெய்யா வெப்ப கதிர்வீச்சும் சுடரழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால், இடரளி துன்பக்கடல், சொல்மாலை பாமாலை, தகழி அகல்விளக்கு, ஞானம் அறிவு, நாரணன் திருமால், வித்து விதை, களை வேண்டாத செடி, ஈன பெற பைங்குள் பசுமையான பயிர், நிலம் வன்சொல் கடுஞ்சொல், சாந்தம் அமைதி, தாரணி உலகம், மகத்துவம் சிறப்பு, தத்துவம் உண்மை, பேதங்கள் வேறுபாடுகள், இரக்கம் கருணை. இதோட வந்து 7வது வந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, 7ஆம் வகுப்பு. இப்போ 8ஆம் வகுப்பு பார்க்கலாம். நிரந்தரம், அதாவது தமிழ் மொழி வாழ்த்து. நிரந்தரம் காலம் முழுமையும், பன்மொழி வளமிக்க மொழி, வைப்பு நிலப்பகுதி, இசை புகழ், சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள், தொல்லை பழமை துன்பம் அப்படின்றதான் தொல்லைன்னு குறிப்பிடுது. விசும்பு அப்படின்னா வானம். தமிழ் மொழி மரபு அப்படின்னா வழக்கம், மயக்கம் அப்படின்னா கலவை, திரிதல் மாறுபடுதல், இருதிணை உயர்திணை, அக்ரிணை வாழாமை தவறாமை, தாளல் தழுவுதல். அடுத்தது ஓடை அப்படின்ற இதில் தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல், பயிலுதல் படித்தல், ஈரம் இரக்கம், ஞானம் வெட்கம், முழவு இசைக்கருவி, செஞ்சொல் திருந்திய சொல், நன்செய் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் வந்து என்னன்னு சொல்லலாம் நன்செய் நிலம். அதே புன்செய் நிலம் அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வல்லைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் தான் வல்லைப்பாட்டு. கோணக்காத்து பாட்டு, முகில் மேகம், விண்ணம் சேதம், கெடி கலங்கி மிக வருந்தி, வாகு சரியாக, சம்பிராமுடன் முறையாக, காலன் யமன், சேகரம் கூட்டம், மெத்த மிகவும், காங்கேய நாடு. கொங்கு மண்டலத்தில் உள்ள 24 நாடுகள் தான் என்னென்னு சொல்கிறாங்க காங்கேய நாடு. நோயும் மருத்துவம், தீர்வன தீங்குபவை நீங்குபவை, திறந்தன தன்மையுடையன, உவசமம் அடங்கி இருத்தல், கூற்றவா பிரிவுகளாக, இகழும் ஒளி பொருந்திய, பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே, பேறுதற்கு அகற்றுவதற்கு, பிணி அப்படின்னானது துன்பம். திரியோக மருந்து அப்படின்னா 3 யோக மருந்து, ஓர்தல் நல்லறிவு, தெளிவு நற்காட்சி, பிறவார் பிறக்க மாட்டார், வருமுன் காப்போம்ல. நித்தம் நாள்தோறும், வையம் உலகம், மட்டு அப்படின்னா அளவு, பேணுவியல் பாதுகாத்தல், சுண்ட நன்கு, திட்டுமுட்டு தடுமாற்றம், கல்வி அழகே அழகு, கலன் அணிகலன், முற்றம் ஒளிர, விசும்பு வானம், புத்தியை தீட்டு, தடம் அடையாளம், அகம்பாவம் செருக்கு. திருக்கேதாரம் பண் இசை, கனகச்சுன்னை பொன்வண்ண நீர்நிலை, மதவேலங்கள் மத யானைகள், முரழும் முழங்கும் பழவை முதிர்ந்த மூங்கில், பாடறிந்து ஒழுகுதல், அளந்தவர் வறியவர், கிளை உறவினார், சேராமை வெறுக்காமை, பேதையார் அறிவற்றவர், நோன்றல் பொறுத்தல், மறாமை மறவாமை, போற்றார் பகைவர், பொறை பொறுமை, பாரி வருவாய், எஞ்சாமை குறைவின்றி, எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி, முட்டாது தட்டுப்பாடின்றி, ஒட்டாது வாட்டமின்றி, வைகுக தங்குக, ஓதை ஓசை, வெறி அஞ்சி, யானர் புது வருவாய், மரளி கழன், வலியவர் நழுவி ஓடுபவர், கரி யானை, பிலம் மலைக்குகை, மண்டுதல் நெருங்குதல், அறுவர் தமிழர், இறைஞ்சினர் வணங்கினர்,
தூறு புதர் உடன்றன சினந்து எழுந்தன முழை மலை குகை சீவன் உயிர் வையம் உலகம் சத்தியம் உண்மை சபதம் சூளுரை ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி மோகித்து விரும்பி ஒன்றே உலகம் நமன் யமன் ஞானம் கூசாமல் சித்தம் உள்ளம் உய்மின் ஈடேறுங்கள் நம்பர் அடியார் ஈயில் வழங்கினால் படமாட கோவில் படங்கள் அமைந்த மடங்களுடைய கோவில் பகராய் தருவாய் பராபரம் மேலான பொருள் ஆனந்த வெள்ளம் இன்ப வெள்ளம் அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு. அடுத்தது நிறை அப்படின்னா மேன்மை, அழுக்காறு பொறாமை, பொறை அப்படின்னா பொறுமை, மதம் கொள்கை, போச்சார்பு அப்படின்னா சோர்வு, இகல் அப்படின்னா பகை, மையல் விருப்பம், மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற. அடுத்து ஓர்பு அப்படின்னா ஆராய்ந்து அறிதல். ஸோ இது வரைக்கும் 6வதுலேருந்து 8வது வரைக்கும் இருக்கிற சொல்லும் பொருளும் முழுமையாக பார்த்தாச்சு. ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் அனுப்பிடுறேன். நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நன்றி நண்பர்களே. பாய்.